நீ 333ன்னு போட்டிருக்க, ஆனா இப்போ 334. ஆமா 334. இரு. டேய், முத்தம் கொடுக்கும்போது ஃபீல் பண்ண மாட்டியா? கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பியா? சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவேன், ரசிப்பேன். நீ இல்லாதப்போ நீ கொடுத்த முத்தத்தை பிளாஷ்பேக்ல யோசிச்சு கவுண்ட் பண்ணி மைண்ட்ல எல்லாம் ஏத்திப்பேன். சீக்கிரமே 500 1000ன்னு இன்க்ரீஸ் ஆகணும். அது உன் கையில தான் இருக்கு. தம்பி கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டு இதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம். தம்பி இங்க வா. சார் சொல்லுங்க சார். இது ஏன் ஹோட்டலா இல்லை உன் ஹோட்டலா? நான் உன்னை வேலை செய்ய சொன்னா நீ அவரை வேலை வாங்கிட்டு இருக்க. சார் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்தது மேனேஜர் போஸ்ட்டுக்கு. நீங்கள் இங்கே இருக்கிற எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னீங்க. எனக்கு சமைக்க தெரியாது, அதான் சமைக்க தெரிஞ்ச ஆளை வச்சு சமைச்சிட்ருக்கேன். நமக்கு மற்றவங்கள வேலை வாங்க வைக்கிறதுக்கும் ஒரு திறமை வேணும்ல. ஆர்டர் எடுக்க சொன்னா சர்வரு, செஃப், குக்கு எல்லார்கிட்டையும் ஏன் பேசுனீங்க? எப்படி ஆர்டர் எடுக்கணும்னு கேட்டிங்களா? இல்லை சார், இங்கே என்ன ஸ்பெஷல், என்ன நாட் அவைலபிள், ரேட் என்ன, சமைக்க எவ்வளோ நேரம் ஆகும், அப்புறம் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் சார் கஸ்டமர் கேட்டால் மேனேஜரை பதில் சொல்ல முடியும். வெரி குட். நான் தேடிக்கிட்டு இருந்த கேண்டிடேட் நீ தான். யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார். இன்டர்வியூக்கு வரும்போது இந்த வேலை கிடைச்சிரும்னு நினச்சிங்களா? உறுதியாக நம்பினேன் சார். உங்கள் திறமை மேலே இருக்கிற நம்பிக்கையா? சிவரஞ்சனி எங்கள் அம்மா பேர் சார். எப்படி எனக்கு இங்கே வேலை கிடைக்காம போகும்? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். என்ன சார், வேலை கிடைச்சதுல குஷியா இருக்கீங்க போல? எஸ். நாளைக்கு வேலைக்கு போகிறத நினச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுண்ணா. மேனேஜர் ஆகிட்டேன், கை நிறைய சம்பாதிக்க போகிறேன். நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க போகிறேன். ஏன் நீ கேட்காது கூட வாங்கி கொடுப்பேன். உங்கள் அப்பா உன்னை பார்த்துக்கிட்டதை விட நான் உன்னை நல்லாவே பார்த்துப்பேன். அதுதான் என்னோட லட்சியம். லட்சியமெல்லாம் பயங்கரமா தான் இருக்கு. எங்க அப்பாவை பத்தி பேசுறதெல்லாம் இருக்கட்டும், இப்பெல்லாம் உங்க அம்மாவை பத்தி நீ பேசுறதே இல்லையே. அதான் அம்மா கிடைச்சிட்டாங்களே. என்னது, கிடைச்சிட்டாங்களா? என்ன சொன்ன? உன் அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு சொன்ன? ஆமாமா, அம்மா இருந்தா எப்படி பாசம் காட்டுவாங்களோ, எப்படி சமைச்சு கொடுப்பாங்களோ, எப்படி ஆறுதல் சொல்லுவாங்களோ, எப்படி எனக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி நீ எனக்கு கிடைச்சிட்டேன்னு சொல்ல வந்தேன். என்ன சார் பயங்கரமா ஐஸ் வைக்கிறீங்க? இல்ல ஐஸ் எல்லாம் இல்ல, ரொம்ப நாளா சொல்லணும்னு இருந்தேன், இன்னைக்கு சொல்லிட்டேன். அதான் சரி விடு, நிறைய சம்பாதிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கரெக்ட். அதுதான் நம்மளோட லாங் டர்ம் பிளானா இருக்கணும். கரெக்டா சொன்னீங்க மேடம். உங்க குறிக்கோள் வெற்றி அடைகிற வரைக்கும் நாம எந்த விஷயத்திலும் இன்வால்வ் ஆகாம கட்டுப்பாடோட இருக்கணும். என்ன சொன்ன? ஏதோ சொன்ன. இல்ல ஏதோ கட்டுப்பாடா இருக்கணும்னு சொன்னீங்க. ஆமா, கட்டுப்பாடுதான். இது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றியா? ஏய், உனக்கு எல்லாம் புரியும், புரியாத மாதிரி பேசாத. சரி, எப்பவும் ஒரே பாயில ஒரே தலானில தானே படுப்போம். இன்னைக்கு என்ன புதுசா பெட்ஷீட் தலானிலாம்? அதான் சொன்னேன்ல, கட்டுப்பாடு. ஐம்புலங்களையும் அடக்கி ஆளணும். நீ தனியா படுத்துக்கோ, நான் தனியா படுத்துக்கிறேன். நமக்கு விஷன் தான் முக்கியமா இருக்கணும். பேசிட்டு வாட்டுக்கு படுத்துட்டா பாரு. என்னோட விஷன் ஒன்னே ஒண்ணுதான். வள்ளியா? பாக்குறேன் பாக்குறேன். போயிடுச்சு தானே? போயிடுச்சு தானே? போயிடுச்சா? இப்ப பாரு போயிருச்சான்னு. இல்ல தானே, போல அங்கேதான் இருக்கு.
ஏதோ விஷன் அது இதுன்னுலாம் சொன்ன மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கட்டுப்பாடு அது இதுன்னுலாம் சொல்லிட்டு இருந்தியேடி. சொன்னேன், ஆ, ஆனா எனக்கு கொஞ்சம் கட்டுப்பாட தள்ளி வைக்கலாம். ஒரே பாயில தூங்கலாமா? ஆ? ஆ, ஆ. கையில் பச்சை கயிறு, அதில் முருகன் டாலர். நான் யாரையும் அப்படி பார்த்தது இல்லையே. அது யாரா இருக்கும்? கனவுல பார்த்தது நிஜத்துல நடந்துடக்கூடாது. இவருக்கு எந்த ஆபத்தும் வராம என் முருகன் தான் காப்பாத்தணும். என்ன இவன் இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கான்? என்னாச்சு இவனுக்கு? கதிர், 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 ஏ கதிர், என்னாச்சு? என்னாச்சு? ஏன் அழற நீ? எனக்கு லக்கே இல்லை தானா. நான் ஒரு அன்லக் பர்சன். சின்ன வயசுலேருந்தே நான் நினச்சது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்லை. என் லைஃப் ஃபுல்லாக நான் வேஸ்டாக தான் இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த உன்னோட லைஃபையும் சந்தோஷம் இல்லாமல் ஆக்கிட்டேன். என்னால் எதையும் என்னைக்குமே சாதிக்க முடியாது. ஏய், என்னடா பேசிட்டு இருக்க? நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரதுல என்ன புதுசா? நீ பெருசா முன்னேறிட்டு இருக்கும் போது பிரச்சனைகள்லாம் வரதா செய்யும். எனக்கு பிரச்சனையா அந்த போனா தான் வந்து நிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவ வந்து பிரச்சனை பண்ணா கண்ணை கசக்கிட்டு வந்து படுத்துட்டு இருப்பியா? கண்ணை கசக்கிட்டு இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? சொல்லுடா. புவனா நமக்கு இடைஞ்சல் கொடுக்கறது இன்னைக்கு நேத்தா நடந்துகிட்டு இருக்கு, காலங்காலமால நடந்துகிட்டு இருக்கு. அவளால நம்மள கொன்னுட முடியுமா? பிரச்சனையில ஜெயிக்க தைரியமா போராடு. உனக்கு என்னடா பிரச்சனை? நான் இருக்கேன். நான் உன்னை பாத்துக்கிறேன். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. தோத்துட்டியா? மறுபடியும் ஆரம்பி. நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன்ல.